मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। சார், இது உங்களோட ட்ரிங்க் சார். தேங்க்ஸ். மே ஐ ஹெல்ப் யூ மேம்? ரிசர்வேஷன் இருக்கு. ஷூர் மேம். ஃப்ரெண்ட்ஸ், அங்க கொஞ்சம் பாருங்களேன். டாக்டர் பாலு இப்ப பூ விக்கிற வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடே டாங்கி, பூ விக்கிறதுக்காக இல்லம்மா, யார்கிட்டயோ கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காரு. ஃபார் யூ. ஆனா எவ்வளவா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் கூட வந்தா உலகத்துல இருக்கிற எல்லா பூக்களையும் உன் காலடியில சமர்ப்பிப்பேன். என்ன இதெல்லாம்? என் இதயத்துல இருக்கிறத டியூனா மாத்தி உன்கிட்ட சொல்றாங்க. என்னோட எண்ணங்களை பாட்டா பாடுறாங்க. அப்புறம் ஈக்களை போல உன்னை சுத்தி மொய்க்கிறாங்க. பல்லு, அட, உனக்கு என்னாச்சு? பல்லுன்னு கூப்பிடுற? அழகான பேர் என்னோடது, பல்லவி. நான் உன்னோட மனசுங்கிற தரையில என்னோட காதலுங்கிற மரத்தை வளர்க்க விரும்புறேன். வாழ்க்கைங்கிற படகுல உன்னோட காதலனா மாறி காதலுங்கிற சமுத்திரத்தை கடக்க விரும்புறேன். என்னோட இந்த கிஃப்ட நீ வாங்கிக்கிட்டு என்னோட ஆசைங்கிற படகுல வாசம் செய். வந்து வாசம் செய். தெரியல, நீ என்ன ப்ரப்போஸ் பண்றியா இல்ல தமிழ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றியா? இங்க வா, நான் உனக்கு இந்த ரிங்க போட்டு விடுறேன். உன் கூட ரிங்கா ரிங்கா ரோஸ் ஆடணும்னு ஆசைப்படுறேன். அட இல்ல, இது நிச்சயமா பாசிபிள் இல்ல. தெரியுமா டாக்டர் பாலு, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஆனா நான் எப்பவும் உங்களை அந்த பார்வையில பார்த்ததில்ல. உன்னோட பார்வைங்கிற கண்ணுல புரிதலுங்கிற கண்ணாடியை போட்டு பாரு. அப்ப நீ எப்படி ஆசைப்படுறியோ அந்த மாதிரி உன் கண்ணுக்கு நான் தெரிவேன். சாரி, என்னால உங்க ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. டாக்டர் பாலு, இங்க வாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? குடிக்க வந்தோம் ஜூஸ். ஆனா நாங்க பாத்துட்டோம் நீங்க ஆன ஃபியூ. கொஞ்சம் அமைதியா. சோ சாரி டாக்டர் பாலு, ஏதோ கொஞ்சம் ஏடா கூடமாயிடுச்சு. சமயம்னு ஒண்ணு இருக்கு. வாழ்க்கை ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி. ஒரு ட்ரெயின் போச்சுன்னா இன்னொரு ட்ரெயின் வந்துடும். என்ன புரிஞ்சுதா? யுவர் ஆர்டர் சார். மேங்கோ கேக். இங்க பல்லு என்னோட இதயங்கிற மேங்கோவை மிக்சியில போட்டு ஜூஸ் எடுத்துட்டா. இந்த உலகமே எனக்கு ஃபேக்கா தெரியுது. உள்ள எறிகிற இதயம் ஷேக் ஆகுது. இப்ப இந்த கேக் உனக்கு முக்கியமாப்படுதா? இதை எடுத்துட்டு போயிடு. இதுக்கான பணத்தை தான் கொடுத்தாச்சு, எதுக்காக கேக்க வேஸ்ட் பண்ணணும்? அது சாப்பிடலாமே. என்ன டைம் பாம் வச்சா கொண்டு வந்தேன். எதுக்காக இப்படி அழுறீங்க? ஜோர்தாருக்கு எதுவும் ஆகல. நான் ஜோர்தாருக்காக அழுவல, பல்லுக்காக அழுவுறேன். அவளுக்கு என்ன பிடிக்கல. நான் பார்க்க அழகா இல்ல. நான் அசிங்கமா இருக்கேன். நான் குண்டா இருக்கேன். அது உண்மைதான். அமைதியா இருக்க மாட்டியா? டாக்டர் பாலு, கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க நல்லதா இருக்கீங்க. உங்களுக்கு அவங்க கிட்ட பேசதான் தெரியல. என்னப்பா பேசுற? என்னோட பேச்சுல ஒரு பேச்சு இருக்கு. மக்கள் சொல்றாங்க நான் பேசும்போது என்னோட பேச்சுங்கிற பேச்சுல. இதான் ப்ராப்ளமே. பேச்ச ஜிலேபி மாதிரி சுத்துறீங்க. இந்த மாதிரி நீங்க பேசியே கொண்டா அவங்க உங்க பேச்சை எப்படிதான் புரிஞ்சுப்பாங்க? இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு. என் அன்பை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வழியை சொல்லி கொடு. நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். முதல்ல நீங்க இப்படி நினைச்சுக்கோங்க. அதாவது நீங்க பாலு இல்ல, இன்னும் ஆரம்பிக்கல. அதாவது நீங்க பாலுவே இல்ல.
ஆனா அவரு பாலு தானே? அட புரிஞ்சுக்கோப்பா, இவர் முதல்ல ஒத்துக்கணும். அதாவது இவர் சீரியஸ் டாக்டர் பாலு இல்லன்னு, இவர் ஒரு இளைஞன் அழகான டாக்டர் பாலுன்னு. ஓகே, பாக்குறதுக்கு தான் இது ஒரு உலகம். எதை நம்ம பாக்குறோமோ அது வித்து போயிடும். இப்ப இவரு ஸ்வீட் விப்பாரா? டாக்டர் வேலை பார்க்க மாட்டாரா? அட, நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் இவருக்குள்ள ஒரு ஸ்டைல கொண்டு வரணும்னு. நடக்கிறதுல, எழுந்திருக்கிறதுல, உட்கார்றதுல, பேசுறதுல ஸ்டைல் வேணும். ஸ்டைலு இங்க வா. இப்ப பாரு ஸ்டைலா இருக்கான்னு. பாருங்க பாருங்க. அடடா, பல்லவியை இம்ப்ரெஸ் பண்ணணும், காமெடி பண்ண கூடாது. இப்படி நடங்க, இப்படி. இவரு பாலு, இவர் எப்படி கேட் வாக் பண்ணுவாரு? நான் பண்ணுவேன். பல்லுக்காக எது வேணாலும் பண்ணுவேன். அவங்கள ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போங்க. உட்காரும்போது நீங்க சேர இழுங்க. அப்படி பண்ணா அவ விழுந்துருவாளே. அட, சீக்கிரம் சேர இழுத்து போடுங்க. ஓகே, ஜூஸ்ல ப்ரப்போஸ் பண்றதுக்கான மோதிரத்தை போடுங்க. அவங்க அந்த மோதிரத்தை பார்க்கும்போது சட்டுன்னு ப்ரப்போஸ் பண்ணிருங்க. என்ன புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணு புரியல. ஒருவேளை அவ மோதிரத்தை பார்த்து அதிர்ச்சி ஆகலன்னா? அதிர்ச்சி ஆகலனா சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷப்படலனா வெக்கப்படுவாங்க. அப்புறம் டாக்டர் பாலு அவங்க ஒத்துப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு கேக் பீஸ ஊட்டி விட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்க. அப்புறம் மீத இருக்கிற கேக்க பார்சல் பண்ணிடுங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டா பல்லவி நீங்களும் கல்யாணம் பண்ணிப்பீங்க. பிபி வாசிப்பாங்க. அப்புறம் வீட்ல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். நினைக்கும் போதே ஜாலியா இருக்க. அப்புறம் நீங்க எல்லாரும் மாரல் சப்போர்ட்டுக்காக என் கூடவே இருங்க. அப்ப கூட்டமா ஊர்வலமா போயா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க உங்க பக்கத்திலே தான் இருப்போம். ஆ, ஆ, ஆ. டாக்டர் பாலு, ஸ்மைல். நீங்க ஒரு வீட்டை அமைக்க வந்திருக்கீங்க, ஆனா கொள்ளையடிக்க வரல. என்ன புரிஞ்சுதா? ஹனி, நான் ஒரு வெயிட்டரா இருக்கேம்மா. வேண்டாம் வேண்டாம், அப்புறம் நீயே எல்லாத்தையும் சாப்பிட்டுருவ. என்னால வயலின் வாசிக்க முடியாது, நானே வெயிட்டர் ஆயிடுறேன். சரி, ஜோர்தார் வயலின வாசிப்பான், நான் மேனேஜர் ஆயிடுறேன். அப்புறம் ஹனி, நீ வெயிட்டர் ஆயிடு. இங்க வாங்க. நீங்க பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. நான் கன்ஃபியூஷன்ங்கிற காம்ப்ளெக்ஸ்ல குழம்பி போயிடுவேன். அட இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரிலாம் பேசவே பேசாதீங்க. சொல்லி கொடுத்தத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சரி, அவங்கவுங்க பொசிஷனுக்கு போங்க. என்ன விஷயம் டாக்டர் பாலு? ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன மறுபடியும் வர சொல்லிருக்கீங்க? முதல்ல நீங்க வந்து உட்காருங்க, அப்புறமா நான் சொல்றேன். நான் தான் சொன்னேனே. நானே சேர போட்டு உட்காந்துக்கிறேன். சாரி, இந்த சேரை நான் கொஞ்சம் அதிகமாவே இழுத்துட்டேன். நீங்க உட்காருங்க, அப்புறம் நானும் உட்கார்றேன். மேனேஜரை கூப்பிடுறேன். மேனேஜர், இங்க வாங்க. ஹலோ சார். ஹலோ மேடம். ஹாய். நீங்க ஒரு பன்னீர் டிக்கா, கடைஞ்சு எடுத்த தயிர், தங்க மாதிரி மோர் குழம்பு. என்ன? மொத்தத்துல சொல்ல போனா நீங்க ஒரு ஃபேரி. தேங்க்ஸ். இங்க வாங்க. மட்டமான மேனேஜரே, நீயே எல்லாத்தையும் சொன்னீனா நான் என்னத்த சொல்றது? என் இதே கதவை எப்படி திறப்பேன்? இவங்களோட பார்வையில என்னோட வெயிட்ட எப்படி அளக்கிறது? போ இங்க இருந்து. புரிஞ்சிடுச்சு. நேரடியா பேசுறது நோ பச்சாக் பச்சாக். நேரா பேசுறதா? என்ன விஷயம்? நீங்க என்ன எதுக்காக வர சொல்லிருக்கீங்க? சில்லுங்கிற கிளைமேட், மூச்சுல தம் இருக்கு. ஒன்ன மாதிரி ஒரு அழகான தேவதையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் வர சொன்னேன். ஆமா, வானத்துல இருக்க அந்த நிலா போல கடல்ல தெரிகிற அலை, ரெண்டு பக்கமும் அழகான மலர்களோட வாசனை பரவுது. ஒன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே ஸ்பெஷல். இங்க வாங்க. இத கொண்டு வந்துட்டேன். வாவ், டொமேட்டோ ஜூஸ்.
ஏய் டாங்கி, எதுக்கு டொமேட்டோ ஜூஸ் கொண்டு வந்த? அது ரொம்ப ஹெல்தி, மேடம்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா மோதிரம் எப்படி தெரியும்? இங்க வா, மோதிரம் தொண்டையில சிக்கிக்கிச்சு. அட நிறுத்துங்க. மோதிரத்தை எடுக்கிறீங்களா இல்ல என் உயிரை எடுக்கிறீங்களா? அட, தொண்டையில மாட்டிக்கிட்ட பொருளை இப்படித்தான் எடுக்கணும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படியா யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? நான் போறேன். ஹலோ, நில்லு. இப்பவுமா கேட் வாக் தேவை? ஓடி போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க, போங்க. என் பின்னாடி வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க வா, உங்களோட இந்த இசை கலட்டாவை நிறுத்துங்க. என்னோட பல்லவி போயிட்டா. நல்லதா போச்சு, அவங்க போயிட்டாங்க. அட போங்கப்பா. ஒரு 15 நிமிஷத்துக்கு இவரால ஸ்டைலா ஆக்ட் பண்ணவே முடியல. வாழ்க்கை முழுக்க எப்படி ஆக்ட் பண்ணுவாரு? சேர்ல இருந்து விழ வச்சுட்டாரு, மூஞ்சிலேயே குத்துனாரு. பின்னாடி ஏதாச்சும் இவருடைய கதை தெரிஞ்சதுன்னா அவங்க எப்படியும் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு இப்பயே போனது ரொம்ப பெட்டர். ஆமா டாக்டர் பாலு, அனி சொல்றது சரிதான். நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதுவே ரொம்ப நல்லதா இருக்கு. இப்படி இருக்கிற உங்களை பிடிச்சவங்க நிச்சயம் வருவாங்க. தலையெழுத்துக்கு ஏத்த மாதிரி யாராவது கிடைச்சா அவங்க தான் உங்களுக்குன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பிரபஞ்சம் மொத்தமும் அவங்கள உங்க கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க. பிரபஞ்சமா? அது யாரு? அட, உங்க தாத்தாவுக்கு பொண்ணு. அப்படியா? அடடா, பிரபஞ்சம்னா இயற்கை, இந்த உலகம். இவளுக்காக பிறந்தவ என்னைக்காவது ஒரு நாள் இவர்கிட்ட வந்து சேருவா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? இந்த ரெஸ்டாரண்ட் மேல உண்மையான அக்கறை இருக்கிறவங்க யாரோ எந்த டிஷ் செய்யற டிபார்ட்மெண்ட்ல அதிகமா இருப்பாரு? ஏன்னா இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, வயிறு காலியா இருக்கு, எலிங்க சுத்தி விளையாடுற கிரவுண்டா இருக்கு. மொத்தத்துல கேக்குறவங்க கை தட்டணும். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்?